வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சமீப காலமாக திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது நாளுக்கு நாள் வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சமீப காலமாக மலையாள திரையுலகில் அதிகமான பிரபல நடிகர்கள், இயக்குநர்கள், பாடகர்கள், நடிகைகள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா வரிசையாக மாரடைப்பு இல்லைனா கல்லீரல் புற்றுநோயின் காரணமாக மரணம் அடைந்து போகிறாங்க. இது ரொம்ப அதிகரித்துக்கிட்டே வருது. இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு இயக்குனர் திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. அவருடைய மரண செய்தி கேரளாவையே உலுக்கியிருக்கிறது. யார் அந்த பிரபல நடிகர், இயக்குனர், அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பிரபல மலையாள இயக்குனர் நிஷார் காலமாகியிருக்கிறாரு. திரையுலக நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. பிரபல மலையாள திரைப்பட இயக்குனர் நிஷார் அவர்கள் காலமான செய்தி, அவரது மறைவுக்கு கேரளா திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. குறைந்த பட்ஜெட்டில் வணிக ரீதியாக வெற்றி படங்களை தயாரித்து இயக்குவதில் பெயர் பெற்றவர் நிஷார். அவருக்கு வயது 65. கேரளா மாநிலம் சங்கனாச்சேரியில் உள்ள திருக்கோடித்தனம் புலிக்கோட்டுப்பாடியில் வசித்து வந்த நிஷார் காலஞ்சென்ற அப்துல் காதரின் மகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கல்லீரல் மற்றும் நுரையீரல் தொடர்பான நோய்களுக்கு இயக்குனர் நிஷார் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் காலமாகியிருக்கிறார். சுதினம் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றவர். இந்த திரைப்படத்தில் நடிகை மாதவிக்கு ஒரு சுயாதனா பெண்கள் மறக்க முடியாத கதாபாத்திரத்தில் வழங்கியது மட்டுமின்றி திலீப் மற்றும் இந்திரன்ஸ் வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக இந்த படம் அமைந்தது. திலீப்பிற்கு இந்த படம் நிச்சயமாக அவரது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது. நிஷார் புதுமுகங்களுக்கு, மிமிக்கிரி கலைஞர்களுக்கும் வாய்ப்புகளை தொடர்ந்து வழங்கி வந்தாங்க. தனது வாழ்க்கை முழுவதும் நிஷார் திறமையின் மீது கூர்மையான பார்வையாளரை காட்டினாங்க. புதுமுகங்கள் மற்றும் மிமிக்கிரி கலைஞராக அவர் வாய்ப்புகளை வழங்கி வந்தாங்க. நட்சத்திர நடிகர்கள் அதிகம் நடிக்கும் அதிக பட்ஜெட் படங்கள் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு துறையில் நிஷார் தனது பொருளாதார திரைப்பட தயாரிப்பு பாணியில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறாங்க. குறைவான நாட்களில் படப்பிடிப்பு முடிந்து சிறிய பட்ஜெட்டுகள் பெரும் வணிக ரீதியான வெற்றியை பெற்றாங்க. ஆடம்பரமின்றி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இயக்குனர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டாங்க. அவரது மலையாள மாசம் சிங்கி 1, பாதாநாயகன், கேப்டன் ஆட்டோ பிரதர்ஸ், டூப் டூப் புல்லட் மற்றும் கரஸ் ஆகிய படங்கள் ரசிகரிடையே பெரும் வரவேற்பு பெற்றிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய மரண செய்தி கேரளா திரையுலகமே உலுக்கியிருக்கிறது. மோகன்லால், மம்முட்டி போன்ற நடிகர்கள் எல்லாமே நேரில் போய் இவருக்காக அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் திரைப்படத்தில் நல்ல திரைப்படங்களை கேரளா மக்களுக்கு அளித்த ஒரு இயக்குனருடைய மரணம் ரொம்ப வேதனை அளிக்குது என்று தன்னுடைய முகநூல் வாயிலாக தெரிவித்திருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.